ஹாய் கைஸ், வெல்கம் டு சோலோ ட்ராவல் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம குரூப் டூரோட செகண்ட் எபிசோடு. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போய் அங்கே போய் நம்ம vlog எடுக்க போகிறோம். ஸோ என்ன கைஸ், ஒகேனக்கல் ஃபால்ஸ் போகலாமா? ஸோ நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவண்ணாமலையில் கிரிவலத்தை முடிச்சுட்டு அப்படியே நேராக போயிட்டு ஒகேனக்கல் ஃபால்ஸு குளிக்கலாம்னு சொல்லி போய்கிட்டு இருந்தோம். ஸோ நம்ம தலைவர் பிரவீன் தான் கார் ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படியே நான் இங்கே வந்து அப்படியே நான் செல்ஃபி கேமரா ஓப்பன் பண்ணி நான் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸ் மேட்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சிட்டு அப்படியே திரும்ப நான் வந்து இந்த கார் ஓட்டுறது அப்படியே போயிட்டு இருந்தேன். ஸோ இங்கே ரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக நல்லா நார்மலாக தான் இருந்துச்சு. ஸோ திருவண்ணாமலையிலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2.5 hours 3 hours கிட்ட வந்து ஆச்சு ஒகேனக்கல் போய் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ இங்கே போகிறீங்க அப்படின்னா இங்கே ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் இதெல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு உள்ளே ஒகேனக்கல் ஃபால்ஸ் இதுக்குள்ளே போகிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே நம்ம உள்ளே போய்கிட்டே இருந்தப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து நிறையா வந்து அனிமல்ஸ்லாம் அங்கே போகும், நடமாடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி அப்படி ஒரு இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு இந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா. ஸோ நான் பின்னால் இது வந்து நான் காட்டுறேன் உங்களுக்கு வந்து. ஆக்சுவலாக இந்த ஒகேனக்கல் விலாகில் வந்து என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து கொஞ்சம் செம்ம டயர்டாக அந்த மாதிரி தான் ஃபேஸே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நாங்கள் வந்து காலையில் 3:30 மணியில் இருந்து நாங்கள் திருவண்ணாமலையில் வந்து விலாக் அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருந்தது வந்து செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஒகேனக்கல் ஃபால்ஸில் போயிட்டு சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாருமே போனது ஆக்சுவலாக. ஸோ போகிறப்பே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக இருந்துச்சு இந்த வியூலாம் பார்க்குறதுக்கு. நல்லா மலை கீழே இருந்து அப்படியே இறங்குற மாதிரி இந்த ரோடுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ நம்ம நண்பர் வேறு பயங்கரமாக ஓட்டிகிட்டு இருந்தாப்புல ரோடு சூப்பராக இருக்குன்ட்டு. அர்ஜுன் அருவில்லு பாட்டு ஓடாத குறை தாங்க, அப்படியே அவர் வாட்டுக்கு வேகமாக தான் போயிட்டு இருந்தாப்புல. டேர்னிங்லாம் பார்த்தா பயங்கரமாக ட்ரிஃப்ட் அடிச்சுக்கிட்டு அப்படி தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படியே நாங்கள் வந்து இந்த இயற்கையெல்லாம் நம்ம ரசிச்சுட்டு அப்படியே நம்ம வந்து அழகாக அப்படியே போயிட்டே இருந்தோம். ஸோ இங்கே வந்து என்ன வந்து ஒகேனக்கல் ஃபால்ஸில் வந்து ஸ்பெஷல் அப்படின்னா, நம்ம வந்து குளிக்கலாம், பரிசல் சவாரி போகலாம். அதே மாதிரி வந்து இங்கே என்னென்னா மீன்லாம் வந்து அவங்களே சுட்டு இந்த மாதிரி விற்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி மீன் சாப்பாடு, ப்ளஸ் அதே மாதிரி இந்த மீன் ரோஸ்ட்டு இது மாதிரிலாம் போட்டு கொடுப்பாங்க. ஸோ நாம் வந்து இதெல்லாம் போயிட்டு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் போனது. பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, இதில் வந்து மேக்ஸிமம் எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. பட் ஆனால் அந்த பரிசல் சவாரி மட்டும் மிஸ் பண்ணிட்டோங்க. ஏன்னா டைம் வந்து பத்தலை. ஸோ அதனால் வந்து அதை மட்டும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நான் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஸோ வீடியோவை பாருங்கள் ஃபுல்லாக. ஒரு வழியாக நாம் இங்கே வந்து என்னென்னா ஒகேனக்கல் வந்து ரீச் ஆகியாச்சு. இங்கே வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா காரை நிப்பாட்டிட்டு அதுக்கடுத்து ஃபால்ஸில் போய் குளிக்கிறது தான். இங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. என்ன ஒரு காரணத்துக்கு அப்படின்னா, ஆயில் மசாஜ் பண்ணணுன்னு சொல்லி ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்க ஆயில் மசாஜ் வந்து என்னென்னா ஃபுல் பாடி தான் பண்ணுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சு ஃபுல் பாடி தான் பண்ணி ஆயில் மசாஜ்லாம் பண்ணாங்க. ஸோ அதோட வீடியோவும் நான் இங்கே வந்து பின்னால் வந்து நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கடத்தெரு வந்து ஃபுல்லாக இந்த மீன் இது விற்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நிறையா பொம்மைங்க, ட்ரெஸ்ஸுங்க இந்த மாதிரி இதெல்லாம் விற்கிறதுக்கான கடை இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ப்ளஸ் அதே மாதிரி கார் பார்க்கிங் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு டூரிஸ்ட்டோட இது லொக்கேஷன்ஸோட ப்ளேஸ்லையுமே இந்த மாதிரி வந்து கார் பார்க்கிங்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. ஸோ இதோட சார்ஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 rupees வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நாம் வந்து இங்கே இதே மாதிரி வந்து காரை வந்து 50 rupeesக்கு இதில் வந்து நம்ம பார்க் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம போய்க்கலாம். ஸோ இங்கே வந்து சேஃப்டியாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா குரங்கோட தொல்லைகள்லாம் வந்து அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒகேனக்கல் ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸு. இப்படியே நம்ம வந்து நடந்து போயிட்டே இருந்தப்போ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சைடில் இந்த ட்ரெஸ்ஸு கடை அந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருந்தாங்க. கரும்பு ஜூஸ் கடை, அதே மாதிரி வெயிலோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, ஹீட்டாகவும் இருந்துச்சு. தண்ணியுமே வந்து இங்கே அந்த ஆயில் மசாஜ் பண்ணுற அண்ணாட்ட அந்த மாதிரிலாம் கேட்டிருந்தோம். தண்ணிலாம் எப்படி வருதுண்ணா அப்படின்னு கேட்டிருந்தப்போ வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி மீடியமாக நார்மலாக தான் வருது, பட் ஆனால் ரொம்ப அது வந்து தண்ணி வரல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஓகே, இருந்தாலும் நம்ம வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம்.
நீங்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியோட ஓட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாறைகள்லாம் கொஞ்சம் நல்லா வெளியில் தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தான் தண்ணியோட ஓட்டமே இருக்குது. பட்டு நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, ஃபால்ஸில் அப்போ தண்ணி விழுகலை போல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணி போனது. ஆனால் நிறையா தண்ணிலாம் விழுகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா குரங்கெல்லாம் கூட தண்ணியில் வந்து குளிச்சிட்டு இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரிசல் போட்லாம் வந்து வைக்கிறதுக்கான இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி, இந்த மாதிரி ஒகேனக்கல் ஃபால்ஸில் போய் குளிச்சு, இந்த மாதிரி பரிசல் சவாரி இதெல்லாம் போனீங்க அப்படின்னா, கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி ஆல்ரெடி போயிருந்தாலும் சரி, இனிமேல் போகிறதுக்கான இருந்தாலும் சரி சொல்லுங்கள். அதே மாதிரி இங்கே ஃபால்ஸுக்கு போகிற வழியிலே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக எண்ணெய் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இங்கே எச்சரிக்கை போர்டு இதெல்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. அண்டு இங்கே கருவாடு விற்கிறது, மீன் விற்கிறது. மீன் வந்து அந்த டைமில் உங்களுக்கு வந்து ரோஸ்ட்டாக வேணும் அப்படின்னாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இதுக்கான ஆளுங்களும் நிறையா பேர் இருக்காங்க. நாங்கள் மீன் செய்கிறது வந்து என்னென்னா, நாங்கள் ஆளுங்க வச்சு இது மாதிரி பண்ணல. பட் ஆனால் மீன் வாங்கிட்டு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே எங்கள் பசங்களை வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக அப்படியே ஆள் எல்லாம் போயிட்டுருந்தாங்க. இங்கே போகிற வழியிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா போலிலாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க. ஸோ நம்ம பசங்களும் வந்து இங்கே ஆயில் மசாஜ் பண்ணுறதுக்காக உட்காந்துட்டாங்க. இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இங்கே வந்து என்னென்னா, நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணணும் அப்படின்னா, இங்கே வந்து சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்து ப்ரைஸஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். சப்போஸ் இப்போ வந்து ஒகேனக்கல்லாம் நல்லா தண்ணி விழுது அப்படிங்கிறப்ப ஆளுகள்லாம் நிறையா கூட்டமாக வராங்க அப்படின்னா, அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் வச்சுருப்பாங்க. சப்போஸ் வந்து இங்கே வந்து இப்போ ஆளு கம்மியாக வராங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக அந்த மாதிரி டீசெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் போனப்போ வந்து மீடியமான ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சீசனல் ப்ரைஸ் தான். ஸோ அதனால் ப்ரைஸஸ் வந்து நான் வந்து எதுவுமே இதில் டிஸ்கிரைப் பண்ண மாட்டேன். உங்களுக்கு ஆனால் இவர் வந்து பண்ணார் பார்த்தீங்கன்னா, சூப்பராக பண்ணார். இவரோட பிரதரும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களோட கான்டாக்ட் நம்பர் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள்.
சும்மா சொல்லக்கூடாதுங்க. தலைவன பயங்கரமா கொத்து புரோட்டா போட்டுப்புட்டாங்க. அதாவது புரோட்டா இல்லாமலே வந்து உடம்ப வந்து புரோட்டா மாரி நெனச்சு அடி பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. பரவாயில்லங்க. அவர் வந்து கொஞ்சம் அனுபவிக்க வேண்டியது தான் இந்த மாரி இதெல்லாம் வந்து. ஏன்னா, அவர் வந்து நெறையா நம்மள வந்து ஓட்டியிருக்காப்புல. ஸோ, அதுக்காக வந்து அவரு அனுபவிச்சிருக்காரு அப்படின்ட்டு நான் வந்து கொஞ்சம் மன நிம்மதி அடைஞ்சுக்கிறேங்க இந்த விஷயத்துல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெறையா இது வந்து நம்ம பசங்க இன்னும் 2 பேர் வந்து அடுத்து பண்ணாங்க. நம்ம வந்து கிரேட் எஸ்கேப்புங்க. நம்ம வந்து இது பண்ணல. பட் ஏன்னா நமக்கு வந்து இதெல்லாம் வந்து ஒத்துக்காது. லைட்டா நமக்கு அடிச்சோம்னாலே நமக்கு வந்து செட் ஆவாது இதெல்லாம் வந்து. ஸோ, அதனால் நான் வந்து இது எதுவும் பண்ணிக்கல. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணுறத மட்டும் அப்படியே பார்த்துட்டு, வீடியோ எடுத்துட்டு, அப்படியே வந்து நம்ம நேக்கா நவண்டாச்சு இந்த விஷயத்தில் வந்து. அவங்களும் வந்து நிறையா வாட்டி கேட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுங்க நாங்கள் ஹெட்டுக்காவது பண்ணுங்க அப்படின்னாங்க. தயவுசெய்து அது மட்டும் கேட்கவே கேட்காதீங்க, இல்லைங்க வேண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எஸ்கேப் ஆயாச்சு. பட் ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா இது வந்து எனக்கு ஒத்துக்காதனால நான் வந்து இது பண்ணலைங்க. ஸோ நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், பிடிக்கலன்னா விட்டுருங்க, அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட்டு 2 பேர் வந்து எங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பண்ணதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா, கடாப்புளி, முறுக்கு புளி தாங்க. பயங்கரமான அடி தான் அவங்களுக்கும். புரோட்டா வந்து அவங்களுக்கு புரோட்டா போட்டாச்சு, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முறுக்கு புளிஞ்சாச்சு. பயங்கரமாக முறுக்கு புளிஞ்சு பயங்கரமாக அடி வெளுத்துப்புட்டாங்க. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பயங்கரமான உடம்பெல்லாம் வலிச்சுக்கிட்டு இப்படித்தான் வந்து நின்றுட்டுருந்தாங்க. ஏன்னா அடி அந்த மாதிரி அடி வேறு லெவல் அடிங்க. ஸோ அதுக்கடுத்து அப்படியே முடிச்சுட்டு சரி குளிக்கலாம் அப்படின்னு சொல்லி போய்கிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க 4 பேருமே வந்து ஆயில் மசாஜ் பண்ணனால அவங்க போய் குளிக்க போயிட்டாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நான் இந்த வீடியோஸ்லாம் வந்து எடுத்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேருந்து தண்ணி வருது. ஸோ ஒகேனக்கல் இந்த ஃபால்ஸ் வந்து என்னது அப்படின்னா, கர்நாடகாவிலேருந்து காவேரி ஆறு வந்து தண்ணி வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த தண்ணி தாங்க இங்கேருந்து வருது. ஸோ வந்ததை வந்து இங்கே வந்து ஃபால்ஸாக வந்து விழுந்து, ஸோ நிறையா நீர்நிலையெல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் ஓடுது. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பரிசல் சவாரி இந்த மாதிரிலாம் நடக்குது. ஸோ இப்படித்தான் வந்து ஃபால்ஸுக்கு போகிறதுக்கான ரூட் வந்து இதில் இருக்குது. ஸோ இங்கே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் வரல. பட் ஆனால் அங்கே நீங்கள் குளிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாக அந்த மாதிரி வந்துச்சு. இங்கே அப்படியே இந்த ரிவரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பரிசல் சவாரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து என்னது அப்படின்னா ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு சொல்லியிருக்கு. அதுவும் தனியாக நான் வந்து இதில் வந்து காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் வந்து. அதையுமே நீங்கள் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம போன இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேங்கிங் பிரிட்ஜ். அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து தொங்கு பாலம்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இது வந்து என்ன வந்துன்னா, இப்போ இந்த பாலம் வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு போகிறது வந்து கொஞ்சம் தொங்குற மாதிரியே தான் இருக்கும் இந்த பாலத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து. இந்த பாலத்துக்கு நீங்கள் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே மாதிரி இந்த இந்த பாலத்துக்குன்னு ஒரு ரூல்ஸுன்னு இருக்குது. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த பாலத்தில் வந்து ஓடவோ இல்லாட்டினா குதிக்கவோ கூடாது. ஏன் அப்படின்னா, அந்த பாலம் வந்து ஆக்சுவலி அதுவே ஹேங்கிங்காக தான் இருக்கும். பட் நீங்கள் இது குதிக்கிறப்போ இதோட வெயிட் வந்து தாங்காமல் உள்ளே எல்லாம் நீங்கள் விழுகலாம், அந்த மாதிரிலாம் இது இருக்குது. அதே மாதிரி இந்த பாலத்துலேருந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் அங்கேருந்து நீங்கள் இந்த ஃபால்ஸ் வியூவும் சரி, இல்லாட்டி இந்த மலையோட வியூவும் சரி, அப்படி இல்லாட்டினா நீங்கள் வந்து இந்த பரிசல் போகிறவங்களோட அந்த வியூவும் சரி, இதெல்லாம் நல்லா சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. பட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் புதுசாக நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணுறதுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா, இது வந்து உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நல்லா ஃபால்ஸும் வந்து எப்போவுமே அந்த தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு மீன் சாப்பிட்லாம். அந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். நான் போகிறப்பே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பரிசலில் வந்து இந்த மாதிரி பாலத்துக்கு கீழே கூடி அப்படியே போயிட்டுருந்தாங்க. பட் இந்த பாலத்துக்கு மறுபக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பரிசலை வந்து அங்கே நிப்பாட்டி அந்த அந்த இறக்கி விட்ற இடம் அந்த மாதிரியா இருந்துச்சு. நீங்கள் இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ்னே நான் வந்து இது வந்து நான் சொல்லுவேங்க.
நான் போனப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாரி நிறையா ஃபேமிலிஸுமே வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ நிறையா பேர் வந்து அந்த சென்டரில நின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு தாங்க பெஸ்ட்டு ஸ்பாட்டா அது மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. பட்டு அதுவும் ஓகே தான். அண்ட் அதுவும் இல்லாம நமக்கு வீடியோ எடுக்கிற ஸ்பாட்டு அப்படின்னா, இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ்லாம் தெரியணும் அப்படின்னா, நீங்கள் எண்ட்ல இருந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும். ஸோ நான் அதே மாரி நின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நிறையா பேர் வந்து இத வந்து செல்ஃபி, வீடியோஸு ப்ளஸ் அதே மாரி நிறையா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குன்னே இருந்தாங்க. ஸோ நானும் போனதுக்கு அப்படியே நான் வந்து என்னோடய செல்ஃபி வீடியோவாக நான் இந்த இடத்த வந்து அப்படியே நான் சுற்றி பார்த்த மாதிரி நான் அப்படியே ஒரு செல்ஃபி வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து இது வந்து பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக நல்லா இருந்துச்சு. நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு தான் சொல்லுவேன். தென் அதுக்கடுத்து இந்த ஒரு வியூ பார்க்குறப்ப இந்த ஃபால்ஸ்லேருந்து தண்ணி விழுந்துட்டு அப்படியே வந்து தண்ணி வர்றது இதெல்லாம் வந்து அந்த பாலத்துலேருந்து ஏறி நின்று பார்க்குறப்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எனக்கு வந்து. இந்த மலைக்கு நீங்கள் வந்து சுற்றி அந்த சைடு நீங்கள் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கொஞ்சம் காடாகவும் சரி வறண்ட இடமா மாதிரி தான் இருந்துச்சு. பட் நான் இங்கே வந்து அப்படியே நான் ஹேங்கிங் பிரிட்ஜெலாம் போயிட்டு நான் அப்படியே குளிச்சுட்டு நான் இந்த இடத்த விட்டு நான் அப்படியே நான் கிளம்பிட்டேங்க. இந்த இடத்த விட்டு நான் கிளம்புறப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வந்து அந்த மீன் கடை அந்த இது அந்த ஆயில் மசாஜ் இதெல்லாம் பண்ணவங்க அப்படின்னா எல்லாருமே மோஸ்ட்லி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா இங்கே வந்து டைமிங் வந்து 5 to 5:30 அந்த டைமில் தான் வந்து கிளம்பிருவாங்களாம். ஸோ நிறையா கடைங்களுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் எனக்கு இந்த டைமிங் கன்செப்ஷன் வந்து இல்லாதனால தான் நான் வந்து இந்த பரிசல் சவாரியும் வந்து என்னால் போக முடியல. பட் ஆனால் நெக்ஸ்ட் டைம் வந்து நான் போகிறேன் அப்படின்னா நான் இந்த பரிசல் சவாரி வந்து போகிறதா இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்து ரீல்ஸாக கூட நான் இந்த இதை வந்து நான் உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸாவோ நான் அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு ஒகேனக்கல் ஃபால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நான் குற்றாலத்தில் இந்த மாதிரிலாம் குளிச்சிருக்கேன். பட் ஆனால் இது வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக அந்த ஆயில் மசாஜ்லாம் இவங்கெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதெல்லாம் வந்து அதுவும் இல்லாமல் மீன் சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு. ஸோ அப்படியே நான் வந்து இந்த வெளியில் இருக்க இடத்துக்கும் வந்துட்டு நானும் அப்படியே என் கார் இருக்கிற இடத்துக்கும் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூரிஸ்ட்டு தமிழ்நாடு டூரிஸ்ட் அந்த ஒரு கார் பார்க்கிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இது வந்து உட்காந்து நமக்கு வந்து கொஞ்சம் மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இந்த மாதிரிலாம் இருந்துச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நாங்கள் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு விலாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏலகிரிக்கு போய் ஆட்டம் போட்ட வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் விலாகில் நான் காட்டுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம விலாக் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், டாட்டா, பை பை, see you.